I am Dr. Saupurnika, physiotherapist, KMC Hospital, Karaikudi. So does all ACL injury require surgery? ஸோ ஏசிஎல்னா என்னன்னு பார்க்கலாம். ஏசிஎல்ன்றது ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், நீல வந்து ரொட்டேஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான லிகமெண்ட். ஸோ இது வந்து மோஸ்ட் காமனாக வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் தான் வந்து ஏசிஎல் லிகமெண்ட் டான் ஆகும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. கிரேட் 1, 2, 3ன்னு இன்கம்ப்ளீட் இல்லை பார்ஷியல் டேராக இருக்கிறப்போ இது வந்து ஃபிசியோதெரப்பி இட் செல்ஃபே வந்து கரெக்ட் பண்ணிடலாம் எக்ஸசைசஸ் மூலமாக. கிரேட் 3 கம்ப்ளீட்டாக வந்து லிகமெண்ட் டான் ஆயிடுச்சுன்னா வந்து சர்ஜரி அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் தான். 3 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏசிஎல்ஆர் ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் இல்லை பார்ஷியல் டேராக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், அடிக்கடி அவங்களால வந்து ஸ்டடியாக நடக்க முடியாது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நீ பாப்அப் ஆகிற மாதிரி இருக்கும், அன்ஸ்டடியாக ஃபீல் பண்ணுவாங்க, நடக்கும் போதே ஸ்லிப் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிஹாபிலிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வந்து நார்மலாக அவங்களோட பேக் டு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்க்கு வந்து போயிடலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுத்துக்காமல் அந்த ஸ்டடியாக நடக்க முடியாததோட அப்படியே இருந்தாங்கன்னா லேட்டராக வந்து என்ன ஆகும்னா ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து பார்ஷியல் இல்லை இன்கம்ப்ளீட் டேர் தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா டூ கன்சல்ட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் as early as possible. KMC மருத்துவமனை காரைக்குடி, புதிய பேருந்து நிலையம் அருகில். தொடர்புக்கு 9688822244. உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் அனைத்தும் உங்கள் அருகில்.